வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். அந்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தை விடுவிக்கவே வீரமிக்க மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாயே என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாடிய பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல முதலில் வைக்கிறான். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. அவன் பாக்கல எல்லாம் தாய்ப்பால் போல் பருகிய பிள்ளைகள், தமிழ் இளம் தலைமுறையினர் வீறு கொண்டு எழுந்து நிற்கிற இந்த காலம் பிரபாகரன் எனும் பெரும் மரபனின் காலம். தமிழரின வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இதுவரை நிராகரிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றை தமிழ் இளம் தலைமுறையினர் கிளர்ந்து எழுந்து எழுதுகிறோம். பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்று தமிழர் இன வரலாற்றை பாகுத்து வகுத்து எழுதி கொண்டிருக்கிறோம். புழுவுக்கும் கீழே நெளிந்து கொண்டிருந்த இன உணர்வு, மான உணர்வு அற்றுப்போய் பட்டுப்போய் சாதிய மத உணர்வு மேலோங்கி நின்ற இந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. செருத்தையே வெளியே வந்தோம். ஒருவன் வந்தான். தமிழ் பேரினத்தின் விடியலுக்காக வந்தான். எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில். புறப்பட்டான் புலியாக. நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி இங்கு நாட்டிற்கு இழி கழுதையாட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு என்றான். எழுந்தான் ஒருவன். வலியோர் சிலர் எளியோ தமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகாள உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. விழித்தான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். நிறுவினான். நமது முன்னவர்கள் அரசனுக்கு அரசனும் அரசேந்திரனும் தரைப்படை கடற்படை கண்டு அங்கே தரையிலும் கடலிலும் அதிகாரத்தை நிறுவினார்கள். நம் இன வரலாற்றிலே விண்ணிலே அதிகாரத்தை வான்படை கண்டு தமிழன் அதிகாரத்தை விண்ணிலே இதே புலிக்கொடியை விண்ணூர்தியில் கட்டி பறக்க விட்ட வீரன் நம்முடைய தலைவன் பிரபாகர்.
அலை மாகடல் நிலம் வானில் உன்னணிகாத ரதமே அவை ஏறிடும் இடமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அடுத்த வரி சொல்றான், அதுக்கு இடையூறாக ஏதாவது இருக்குதா? கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இது நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்தவன் வந்தான், தமிழர் ஒன்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அறம், மானம், வீரம் இவை மூன்றும் எமது உயிர். அந்த மறவர் கூட்டம் கிளர்ந்து எழுகிறது. பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட இடத்திலே வீழ்ந்த இடத்தில் இருந்து எழுகிறது, வீறு கொண்டு எழுகிறது. அதான் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுதுகிறது. இது வீர தமிழர் முன்னணி, வெற்றி ஒன்றே முதற்பணி என்று முழக்கத்தை முன்வைத்து எழுகிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் பேராற்றல் பெருக்கெடுக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர். இது எங்களுக்கான அரசியல், இது எங்களுக்கான தலைமை, இது எமக்கான இயக்கம் என்று நம்பி நம்பி கண்ணு முன்னே இனம் சாகும் போது கையறு நிலையில் நின்ற நாங்கள் ஏமாற்றப்பட்ட அந்த இடத்திலே எம்முடைய இனத்தின் பேராற்றல் பெருக்கெடுத்து வருகிறது. அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்து. இப்போது எம் மக்களுக்கென்று ஒரு பெரிய படை. சிறையா அதை நிறை, தடை அதை உடை, தடையை படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தோடு 1 10 10 100 பகைவர் நடுங்கும் படையாவோம் என்ற தத்துவத்தோடு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். துரும்பாக நினைத்தவர்களுக்கு முன்பு உடைக்க முடியாத பெரும் இரும்பாக வெறுத்து உறுத்து வந்து கொண்டிருக்கு. தமிழர் இன வரலாற்றில் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு அரசியல் புரட்சி எழுச்சி வந்ததில்லை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு உன்னதமான கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் சாதி அரசியலாகும் என்றால், அந்த அரசியலே அதிகாரமாகும் என்றால் அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்துப்போம். மதம் அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வரும் ஆட்சியை செலுத்தும் என்றால் அங்கே மனிதம், மானுடம் செத்துப்போம். அப்ப இதை கடந்து ஆக பெரும் அரசியலை கட்டமைக்க வேண்டும். அதுதான் புனிதம். புதிய ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எம்மல் உயிரென்று காப்போம் என்றார் நம்முடைய புரட்சி பாவல். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார்.